இப்போதான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. க்ரீமி மஷ்ரூம் சாண்ட்விச். ஒரு டம்ளர் பால். எங்களுக்கு நல்லா இருக்கு. எனக்கு ஏன்னு தெரியுமா, பசியா இருக்கு. என்ன டுடே, என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் மஷ்ரூம் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு நான் இன்னைக்கு மஷ்ரூம் சாண்ட்விச் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான். மஷ்ரூம் சாண்ட்விச்சா? ஆமாம். யாருக்காக? என் டூட்டுக்காக. ஐயா இல்லை இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. என்னது, மஷ்ரூமோடது. அதனால அதுதானே பார்த்தேன். என்னடா நமக்காகலாம் யாரும் பண்ண மாட்டாங்களே எப்படி? சரி, இன்னைக்கு நைட்டு டின்னர் இதுதான் உனக்கு. இதை தான் நீ இன்னைக்கு சாப்பிடணும். ஓகே ஃபைன், வேறு வழி. சரி சீக்கிரம் பண்ணிவிட்டு அப்படியே ரெசிபியும் சொல்லு. ஓகே, இதுக்கு இதோட நேம் என்ன தெரியுமா? க்ரீமி மஷ்ரூம் சாண்ட்விச். இதுதான் இதோட நேம். ஓகே ஃபைன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? சரி பண்ணிடலாம். டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணலாம். ஓகே டுடே, இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு நீ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க? முதல்ல மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஓகே. அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகே. அப்புறம் 4 பூண்டு எடுத்திருக்கேன். ஓகே ஃபைன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மோஸ்ட்லி. எஸ். டுடே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாண்ட்விச்சுக்கான ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸை ஆன் பண்ணிவிடும். ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேனை வச்சாச்சு. ஓகேவா? லோ ஃப்ளேமில் வச்சுருக்கு. இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம், ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் போடும். ஒரு 2 ஸ்பூனுக்கு பட்ரு. அது நல்ல இதானதும் இது நல்ல நம்ம சூடான இதில் போட்டோன்னா இதாகிடும், கரிச்சிடும். அதனால் நம்ம இந்த லைட்டு சூடானதும் இது நம்ம அதில் போடணும். இதுக்கப்புறம் இதுக்கு கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சீசனிங்கை போட போகிறோம். நம்ம இட்டாலியன் சீசனிங் இதோட பேர். இது நம்ம வீட்டில் ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டால் போதும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம பீஸாவுக்கும் பாஸ்தாவுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இதுக்கு கூட பூண்டை போடுவோம். பூண்டு வெங்காயம் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா இதாகட்டும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆடுட. இல்லை ப்ரௌன் இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். மஷ்ரூமை போடுவோம். இவ்வளோ மஷ்ரூம் இருக்குது பார்த்தியா? ஆனால் ஃப்ரை பண்ணி முடிச்சோன்னா கொஞ்சம் ஆகிடும். இது ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். கரெக்டு தானே? மஷ்ரூமு சீக்கிரம் வேக வந்தேன். ஆமாம். மைதா ஒரு 2 ஸ்பூன் போடலாம். சரியா? இந்த நான் இதில் ஆனதுனால 3/4 ஸ்பூன் போடுறேன். ஐயோ, ஓகே. கொஞ்சம் மைதா கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். டுடே ஒரு டம்ளர் பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பாலை இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே.
கொஞ்சம் நேரம் வச்சினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சீஸு, கொஞ்சம் உப்பு. A few moments later. டுடே இங்கே பாரு எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாரு. நல்லா க்ரீமியாக இருக்குதுன்னு. ஆமாம். உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு உப்பு பார்ப்போம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது டுடே. நான் சீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஓகேவா? அதை இப்போ இதில் தான் போட போகிறேன். சீஸ். இது சீஸு. டுடே சீஸ் போட்டாச்சு. ஓகே டுடே. ஓகேவா? இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைப்போம். ஏன்னா இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஓகேவா? மூடி வச்சுட்டோன்னா அடுத்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அதில் நம்ம இந்த ஃபில்லிங்கை இது பண்ணி ஃபில் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். அப்பாடா. ஓகே ஓகேவா? ஓகே இது அப்படியே இருக்கட்டு. இனி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கூட பட்டர் போடலாம் டுடே. ஆமாம். எல்லா சைடும் வச்சு 4 பிரெட். பிரெட் வச்சு அப்படியே எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டு. இது எதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுவோம்? பிரெட்டு திருப்புறதுக்கு. ஏன் நமக்கு கை இருக்கு திருப்புறதுக்கு. இங்கே பார், ரொம்ப க்ரீமியா இருக்கிறதா? மை ஓன் ப்ரிப்பரேஷன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குடா. அப்போ ரெசிபியை போட்டுடலாமா யூடியூப்ல? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் தெரியுமா? என்ன வீடியோன்னு? பர்கர் டேஸ்ட். ஆனால் அந்த வீடியோ வியூஸே போகலை. வீடியோ தான் போட்டோம் ஆனால் வியூஸே போகலை. இந்த வீடியோவை போட்டு பார்ப்போம் வியூஸ் எவ்வளோ போகுது. சரி போட்டு. இது எங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன். சரி, நல்லா எங்களுக்கு நல்லா இருக்குது. எனக்கு ஏன்னு தெரியுமா? பசியாக இருக்குது. அதனால நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இதுக்கு பேர், இதுக்கு நேம் க்ரீமி மஷ்ரூம் சாண்ட்விச். ஓகே டுடே. சொல்லுடா. வீடியோ முடிச்சுக்கோமா அப்போ இதோட? இதோட வீடியோ முடிச்சுப்போம். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then it's bye from Stalin and me. ஒரு நிமிஷம் டுடே. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. நன்றி.